வணக்கம். என் பெயர் கீர்த்தி. ஸ்ரீவாரி பதிமப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். பணிக்கனூர். திருக்குறள். அறத்துப்பால் இல்லறவியல். அதிகாரம் எண் 7 மக்கள் பெறு. திருக்குறள் எண் 69. திருக்குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். பொருள். தன் மகனை பிறர் நற்பண்பு நிறைந்தவன் என கேள்வியுற்ற தாய் தன் மகனை பெற்ற காலத்தினுற பெரிதும் மகிழ்வாள். கதை. ஒரு ஊரில் மரத்திற்கடியிலே ஒரு சிறுவன் விளையாண்டு கொண்டிருந்தான். அவன் பெயர் கண்ணன். தன் தாய் தேர்றதும் தெரியாமல் அவன் விளையாண்டு கொண்டிருந்தான். தாய் எல்லாத்துக்கிட்டையும் என் மகனை பார்த்தீங்களா, என் மகனை பார்த்தீங்களா என்று கேட்டார். யாரும் பார்க்கவில்லை உன் மகன் கண்ணனை என்று கூறினார். அச்சமயம் அந்த வழியாக மூதாட்டி நடந்து கொண்டிருந்தார். அவர்கிட்ட என் மகன் கண்ணனை பார்த்தீங்களாமா என்று கேட்டார். அதற்கு அந்த மூதாட்டி மகன் கண்ணனை பார்த்தேனே என்று கூறினார். மூதாட்டி எங்கேயுமா பார்த்தீங்க என்று கண்ணன் அம்மா கேட்டார். அதற்கு மரத்திற்கடியில் உன் மகன் கண்ணன் விளையாண்டு கொண்டிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு நன்றிமா என்று கூறிவிட்டு கண்ணன் அம்மா மரத்திற்கடியை நோக்கி போனார். அதற்கு கண்ணா இங்கதான் இருக்கிறாய், நீ காணோம் என்று நான் பதறிவிட்டேன் கண்ணா என்று கூறினார். அம்மா நான் இங்கதாம்மா விளையாண்டு கொண்டிருக்கிறேன், வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்து சென்றார். அன்று இரவு மற்ற குழந்தைகள் அனைவரும் விளையாண்டு கொண்டிருந்தார். அப்பொழுதே குழந்தைகள் எல்லாம் சண்டை போட்டு என்னையே அவன்கிட்ட பேசிட்டேன், என்னை திட்டலடா, உன் காட்டை பாடுற எப்படி எரிக்கிறேன் என்று கூறிவிட்ட நண்பன். அவன் பெயர் செல்வன். செல்வன் தன் நண்பன் காட்டை எரிக்க ஒரு தடியை எடுத்து அவன் வயலை நோக்கி ஓடினார். எல்லாம் வயலையும் தீ வைத்தார். ஊர் மக்கள் அனைவரும் கூடினர். அப்பொழுது கண்ணன் அவன் அம்மாறன் இருவரும் நடந்து வந்தார் காட்டை நோக்கி. ஐயோ நெருப்பு பிடிச்சிச்சு என்று ஊர் தலைவர் கூறினார். அதற்கு கண்ணா ஒரு தடியை எடுத்து நெருப்பை வைத்து அருகில் உள்ள காற்றையும் நெருப்பு வைத்தார். எதற்கு கண்ணா நெருப்பு வைக்கிற அருகில் உள்ள காற்றை என்று கண்ணன் அம்மா கூறுகின்றார். அம்மா எதிர்த்தீ வைத்தா எல்லாத்தையும் அணிந்து விடுமா, உனக்கு தெரியாதா என்று கூறினார். அதற்கு ஊர் தலைவர் கண்ணா நீ நல்ல வேலை செய்தார் கண்ணா, இல்லனா எல்லா காடும் எரிந்து விற்கும். உன்ன மாதிரி புத்திசாலி இருக்கிற வரைக்கும் ஊரில் எந்த கெட்டதும் நடக்காது என்று ஊர் தலைவர் கூறினார். அதற்கு தன் தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கண்ணன் தாய். நன்றி.